பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு அவங்கள வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனம், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாகிரதையாயிருங்கள். ஆமீன். ஆவியானவரோட அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது தேவனுக்கும் நமக்குள்ளே இருக்கணும். தேவன் கொடுத்த நம்ம குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே இருக்கணும். தேவன் கொடுத்த ஊழியத்தில் நமக்குள்ளே இருக்கணும். ஸோ என்னவா, சமாதான கட்டினால், ஸோ அந்த பீஸ் இருக்கணும். ஆவியின் ஒருமையை, ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை, சமாதானத்தோட எந்த விஷயம் செய்தாலும் அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டு கெட்டு போகாதபடிக்கு அதை காத்துக்கொள்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா, ஜாகிரதையாக இருக்கணுமா. ஏன்னா இந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டோட நம்ம ஜபிக்கரிச்சே அந்த ஜபத்துக்கு நிச்சயமாக தேவன் பதில் தருவார். அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கிறச்சே குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், தேவ கிருபை இருக்கும் இல்லையா. அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை கெடுக்கிறது தான் சத்துரோட வேலை. அதனால தான் பிரிவினைகள், சண்டைகள், கூக்குரெல்லாம் வருது. ஸோ அதை காத்துக்குள்ள நம்ம ஜாகிரதையாக இருக்கணுமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆவியானவரை நோக்கி, ஆவியானவரே உங்களுடைய சமாதானத்தை கட்ட நாங்கள் காத்துக்கொள்ளணும், ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை நாங்கள் காத்துக்கொள்ளணும். அப்போ எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கும் ஒருமனப்பாட்டின் ஆவியை தாங்க, சமாதானத்தின் ஆவியை தாங்க நம்ம கேட்டு ஜபிக்கரிச்சே, அவர் சொல்கிறத கேட்டு கீழ்ப்பணிஞ்சு நடக்கரிச்சே, நிச்சயமாக அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை நிச்சயமாக நம்ம குடும்பத்தில், ஊழியத்தில் இருக்கிற இடங்களில் தேவன் நமக்கு தந்துருள்வார். தேவனுக்கும் நமக்குள்ளேயே அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கணும். தேவ சித்தம் என்னவோ அதை செய்யறதுக்கு, அதுக்கு ஆயத்தமாக இருக்க, அதுக்கு கீழ்ப்படிய, அதுக்கு டோட்டல் சரண்டர் பண்ண, அதை அக்செப்ட் பண்ண ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேணும். நம்ம அதுக்காக ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, முடி சமாதானம் கட்டினாலும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, சமாதானத்தை காத்துக்கொள்ளவும் ஒருமனப்பாட்டின் ஆவியை காத்துக்கொள்ள ஜாகிரதையாக இருக்கும்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிநபருக்குள்ள சமாதானத்தின் ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே, ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை, ஒருமனப்பாட்டின் ஆவியை ஊற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு சபையில், ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவரே ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை ஊற்றுவீராக ராஜா. அதே மாதிரி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நபருக்கும் உமக்கும் நடுவில் ஒருமனப்பாட்டின் ஆவியை ஊற்றுவீராக. ஒவ்வொரு நபருக்கும் உமக்கும் நடுவில் ஆண்டவரே வேற எந்த சத்துருவின் கிரியும் வராதபடிக்கு உம்முடைய சித்தம் என்னவோ, பிதாகுமாரன் பரிசுத்த விரும்புகிற காரியம் என்னவோ அதையே நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்ப, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உமக்கும் நடுவில் ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் ஆவியானவரே அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பங்கள் நடுவிலும் ஒருமனப்பாட்டின் ஆவியை ஊற்றுவீராக. தேவனே, உமக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒருமனப்பாட்டின் ஆவியை ஊற்றுவீராக ராஜா. அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை நாங்கள் காத்துக்கொள்ள, ஒவ்வொருத்தரும் ஞானமா நடக்க, தேவன சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க, ஆண்டவரே அமைதியோடு இருக்க, சமாதானத்தோடு இருக்க, ஆண்டவரே எல்லா கோபங்கள், தர்க்கங்கள், முரட்டாட்டத்தன்மைகள், கீழ்ப்படியாமைகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு நீங்கி போகும்படியாக, ஒவ்வொரு தனிநபரை விட்டு நீங்கி போடும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே. அது காத்துக்குள்ள ஜாகிரதையாக இருக்கும்படி சொல்லியிருக்கிறீரே. சத்ருவானவன் அதை திருடாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வுள்ள ஆவியை தந்து ஒருமனப்பாட்டின் ஆவியை காத்துக்கொள்ள ஆவியானவரை ஒவ்வொருவரையும் ஒருமனப்பாட்டின் ஆவியினால் அபிஷேகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.